பனையூருக்கு நான் வரேன்னு விஜய் எனக்கு சவால் விட்ட ஜூலி. இதில் ஜூலி பேசினது கரெக்டாக இல்லை தப்பா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க மக்களே. பேசுனதுக்கு முன்னாடி விஜய் அண்ணா என்ன பேசினாலும் முதல்ல பார்க்கலாம். வேலூர் மீட்டிங்கில் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பார். ஒரு ஜல்லிக்கட்டு காளையை ஒரு சின்ன பையன் கொள்ளுக்கட்டு காட்டி எப்படி அடக்கலான்றது தான் அவர் சொல்லியிருப்பார். எனக்கு அந்த கதை எப்படி இருந்துச்சுன்னா, வாகை சுடுவா படத்தில் வரும்ல, ஆட்டுக்குட்டி ஒரு சின்ன பையன் அடக்குவானா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. பரப்பரில் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இவங்க பேசின ரீல்ஸில் என்ன சொல்ல வராங்க, யார் சொல்லி சொல்ல வராங்க, ஒன்றும் புரியல. பெருசாக அதுலேயும் ஒன்றும் இல்லை. ரெண்டாவதாக ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, 50-500 ஆக்காதீங்கன்னு. அவர் சொன்னது ஒரு கதை. அந்த கதையை எடுக்கணும்னு சொல்லி அங்கே 50-500 ஆக்காதீங்கன்னு கரூர் ட்ராஜடிலாம் எடுத்துகிட்டு வராதிங்க. மூணாவதாக ஒன்று சொன்னீங்க பாருங்கள், கஷ்டப்பட்டு போராடி ஜல்லிக்கட்டு வாங்கியிருக்கணும். அது என்னவோ கரெக்டு தான், ஆனால் நீங்கள் மட்டும் போராடல, அதையும் நினச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு டைலாக் சொல்கிறீங்க விஜய் அண்ணா மாதிரி, நான் வீட்டில் இருப்பேன் இல்லைனா ஆஃபீஸில் இருப்பேன்னு. என்ன நீங்கள் எங்கே வேணால் இருங்க, முதல்ல விஜய் அண்ணாக்கு நீங்கள் யாருன்னே தெரியாதுங்க. எனக்கு என்னவோ நீங்கள் இது ஜல்லிக்கட்டுக்காகலாம் பேசுன மாதிரி தெரியல, ஏதோ ஃபேம் குறைஞ்சிச்சு, ஃபேமுக்காக பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. இது என்னோடய பர்செப்ஷன் படி. லாஸ்ட்டாக சொல்கிறீங்க நான் வேணால் பனையூருக்கு வரேன்னு. கண்டிப்பாக வாங்க, வந்துட்டு போங்க, யாரும் உங்களை தடுக்க போகிறதில்ல. என்னோடய பர்செப்ஷன் படி இவங்க பேசினது ஜல்லிக்கட்டுக்காகலாம் பேசின மாதிரி தெரியல. மேபி ஃபேம் கம்மியாக இருக்கலாம். இந்த ஃபேம் எப்படி எடுக்கிறதுக்காக பேசியிருக்கலாம். அண்ட் தேங்க்யூ மக்களே. இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் வீடியோ வருதுன்னு.